வேர்ல்டு யங்கஸ்ட் சீரியல் கில்லர் அமர்ஜித் சாதா பற்றி உங்களுக்கு தெரியுமா? இவன் 1998 பீகாரில் சாதாரண ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறக்கிறான். தனிமையில் இருந்ததுனால இவன் மனநலம் பாதிக்கப்பட்டதாக இருந்தது. இதுவே அவன் கொலைக்கு மோட்டிவாக இருந்தது. தன்னோட சொந்த அத்தை குழந்தைன்னு பார்க்காம வீட்டில் தனிமையாக இருக்கும் போது அந்த குழந்தைய அடித்து துன்புறுத்தி கழுத்து நெரிச்சு கொண்டுறான். கொன்னது மட்டும் இல்லாமல் யாருக்கு தெரியாமல் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் முகத்தை சிதைச்சி புதைச்சிட்றான். இது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு எங்கே நம்மளோட குழந்தையோட வாழ்க்கை போயிருமேனு யாருக்கும் சொல்லாமல் மறைச்சிட்றாங்க. ரெண்டாவது கொலை தன்னோட சொந்த தங்கியை கழுத்து நெரிச்சு கொண்டுறான். இது அவங்க அம்மா கேட்டபோது சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நான் தான் பண்ணேன்னு. மூன்றாவது கொலை பால்வாடியில் தூங்கிட்டு இருந்த குஷ்பு என்ற 6 மாத குழந்தைய தூக்கிட்டு வந்து கல்லை போட்டு கொண்டுறான். இந்த செய்தி அந்த ஊர் பொதுமக்களுக்கு தெரிஞ்சு அவனை பிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைச்சிட்றாங்க. இறுதியாக இந்த 3 கொலையும் பண்ணது அமர்ஜித் சாதா தான் கோர்ட்டு முடிவு பண்ணுது. இந்த கொலையெல்லாம் பண்ணும்போது அவனுக்கு என்ன வயசுன்னு உங்களுக்கு தெரியுமா? வெறும் 7. சிரா சிறுத்தை பள்ளியில் அடிக்கப்படுறான். 2016 அவனுக்கு 18 வயசு ஆனதுக்கப்புறம் புதிய பேரின் அடிப்படையில் அவனை வெளியே விடுறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு தகவலும் அவனை பற்றி இல்லை. சைனன் மோகன் இவர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் 1963 கர்நாடகாவில் பிறக்கிறாரு. இவர் ஒரு பிரைமரி ஸ்கூலில் பிடி சாராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு ஒரு நாள் ஜூன் 16, 2009 போலீஸ்க்கு ஒரு கால் வருது. அதில் மர்மமான முறையில் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு யாருன்னா அனிதாவோட உடம்பை அட்டாப்சி பண்ணதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டில் என்ன வந்ததுன்னா இவங்க உடம்புல சைனைடு கலந்துக்கிட்டா வந்தது. இவங்களோட மொபைல் ஃபோனை ட்ரேஸ் பண்ணி பார்த்ததில் காவேரின்ற பொண்ணுக்கு அடிக்கடி கால் போனது இருந்தது. போலீஸ் காவேரி வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. ஆனால் காவேரி காணாமல் போய் 3 மாதம் ஆச்சு. அப்புறமா காவேரி ஃபோனை செக் பண்ணி பார்த்ததில் புஷ்பா என்ற பொண்ணுக்கு அடிக்கடி கால் போயிருக்கு. போலீஸ் புஷ்பா வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. ஆனால் புஷ்பா காண போய் 1 மாதம் ஆயிடுச்சு. இது தெரிஞ்சு போலீஸ்க்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது. அதுக்கப்புறமா மீண்டும் காவேரி ஃபோனை செக் பண்ணி பார்த்ததில் சுமித்ரா என்ற பொண்ணுக்கு அடிக்கடி கால் போயிருந்தது. சுமித்ரா ஃபோனில் செக் பண்ணி பார்த்ததில் மோகன்குமார் எழுதியாக மாட்டான். பஸ் ஸ்டாண்டில் தனிமையில் இருக்க பொண்ணுங்கள்ட்ட காதல் வலையை வீசுகிறான். அதில் விழுகிற பொண்ணுங்கள்ட்ட தன்னை ஒரு அரசு அதிகாரின்னு நம்ப வைக்கிறான். திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லி ஏமாற்றி லாட்ஜில் 2 பேரும் ஒன்றா இருந்துட்டு மறுநாள் காலையில் கர்ப்பம் கலைக்கிற மாத்திரன்னு போய் சொல்லி சைனடு கொடுக்குறான். அதை சாப்பிட்டு மர்மமான செத்ததுக்கு அப்புறம் லாட்ஜுக்கு போயிட்டு இருக்கிற நகையை எடுத்துகிட்டு ஓடிடுறான். இதே மாதிரி 20 பொண்ணுங்களை கொண்டிருக்கான். இறுதியாக கர்நாடகா நீதிமன்றம் இவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ பார்க்குற காட்சி ஒரு திரைப்படத்திலோ ஒரு சீரியலோ வர்றதில்ல. ஒரு உண்மை கதை, ஒரு தாயின் பழிவாங்க சபதம். அப்படி என்ன நடந்தது? இவங்க தான் மேரி அன்ன பெஞ்ச்மேர். இவங்க 1950 ஜூன் 3 ஜெர்மனியில் பிறக்கிறாங்க. இவங்களுக்கு மொத்தம் 3 குழந்தை. 2 குழந்தைய தத்து கொடுத்துட்டாங்க. 3வது குழந்தை தான் ஆனே. பெஞ்ச்மேர் பார்ல ஒரு ஒர்க்கராக இருந்தாங்க. இவங்களுக்கும் ஆனாவுக்கும் அடிக்கடி சண்டை நடக்கும். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் மறுநாள் அவங்க வீட்டுக்கு திரும்ப வரல. மே 5, 1980 கிளாஸ் கிரஸ்வஸ்கியால் கடத்தி கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க ஆனா. இதே மாதிரி 3 பேரை இவன் கொண்டு இருக்கான். இறுதியா இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. ஆனா 1 வருடம் காலமாகியும் தீர்ப்பு வராமலே நிலுவையிலேயே இருந்தது. மார்ச் 6, 1981 பெஞ்ச்மேர் கோர்ட்டுக்கு வரான். மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து கிளாஸனை 7 முறை சுடுறாங்க. அதுல 6 முறை முதுகுல பட்டு அவன் இறக்குறான். இறுதியா சொல்றாங்க, எல்லாம் உனக்காக தான் ஆனான்னு சொல்றாங்க. இந்த கேஸ் ஜெர்மனி மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் பேசப்பட்டது. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவரையும் எலக்ட்ரிக் சேரில் வச்சு கொண்டான்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் தான் உலகில் ரொம்ப மோசமான சீரியல் கில்லர் த டெட் பெண்டி என்று அழைக்கப்படுகிறார். இவர் 1946 அமெரிக்காவில் உள்ள பர்லின் சிட்டியில் பிறந்திருக்கார். இவரோட உண்மையான பேர் தியோடர் ராபர்ட். இவருடைய இளம் வயதில் ஏற்பட்ட தவறான நண்பரும் குடிப்பழத்தின் காரணமாகவும் இவர் பெண்கள் மீது ஏற்பட்ட சபலத்தின் காரணமாகவும் கொலைக்கு காரணமாக இருந்தது. பார்களில் வர பெண்களை மயக்கி அவங்கள தனியாக கூட்டிகிட்டு போய் சுத்தியால் அடித்து அவங்கள சாவறதுக்கு முன்னாடி செத்ததுக்கு அப்புறம் உடலுறவு வச்சுருக்கான். அப்படி இறந்த பெண்களோட உடல் உறுப்பை வெட்டி தன்னோட வீட்டில் டிராஃபி மாதிரி அடுக்கி வச்சிருக்கான். இப்படி 1 இல்ல 2 இல்ல 30 பெண்களை கடத்தி கற்பழிச்சிருக்காங்க. இறுதியாக டெட் பண்டிக்கு 1989 ஜனவரி 24 எலக்ட்ரிக் சேர் மூலமா இவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. சைனேடு மல்லிகை என்ற கேடி கெம்பம்மா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் உமன் சீரியல் கில்லர். இவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? 1999 2009 வரை 6 பொண்ணுங்களை கொண்டு இருக்கா இவன். தினமும் கோயில்களுக்கு சென்று அங்க தனிமையில் இருக்க பணக்கார பெண்ணுங்கள்ட்ட தன்னை ஒரு சாமியார் போல நடிச்சு அவங்கள தன் வலையில விழ வைக்கிறது. மூட நம்பிக்கையில விழுந்த பெண்ணுங்களை தனியாக சடங்குக்கு வர சொல்ற மாதிரி சொல்லி அவங்கள விலை உயர்ந்த நகையை எடுத்து வர சொல்றதும், புனித நீர் என்று பொய் சொல்லி அதுல சைனைடு கலந்த தண்ணீரை குடிக்க சொல்லி அவங்கள சாகடிச்ச பிறகு அந்த நகையை எடுத்துட்டு ஓடிடுவா அந்த கேடி கெம்பம்மா. இறுதியா போலீஸ் கேடி கெம்பம்மாவை கைது பண்றாங்க. 2007 ஆயுள் தண்டனை கொடுத்து இவங்கள சிறையில் அடைக்கிறாங்க.